Why documentation is important? டாக்குமெண்டேஷன் பண்ணாதான் நம்ம பேஷண்ட்க்கு என்ன கேர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் என்ன? அந்த ப்ராசஸ் பேர் என்ன? ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். அடுத்த ஷிஃப்ட் வரவங்களுக்கு நம்ம சொல்றது பேர் என்ன? குட். ஹேண்ட் ஓவர். சரி, ஓகே. டாக்குமெண்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒன்னு ஹேண்ட் ஓவர் உங்களுக்குள்ள. அடுத்து குட். வாட் யூ செட் இஸ் 100% கரெக்ட். சரிங்களா? கிளாப். உங்க பேர் தானே போடுவீங்க. மேரி, வாட் எவர் இஸ் யுவர் நேம். சங்கீதா, தனுஷா. கோர்ட்டுக்கு கேஷீட் போகுமா? பேஷண்ட் வந்து ஒருவேளை நம்ம பேஷண்ட் வந்து நீங்க எல்லாம் வாட் எவர் டிபார்ட்மெண்ட் யூ ஆர் இன், டயாலிசிஸ் யூனிட்ல இருக்கீங்க, வாட் எவர் டிபார்ட்மெண்ட், தட் பர்டிகுலர் பேஷண்ட் ஃபார் சம் ரீசன் கோஸ் டு கோர்ட். சரியா? போறாங்க, ஏதோ ஒண்ணு நம்ம கரியர்ல வரவே வரக்கூடாது, வராது, வந்தாலும் ஜாலியா போயிட்டு வரணும், கோயிலுக்கு போற மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும், அவ்வளவுதான். சரியா? புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்படி இருந்ததுன்னா டோன்ட் திங்க் யாரு கன்சல்டன்ட்டோ அவங்கதான் போகணும் அப்படியெல்லாம் கிடையாது. பிளட் கரெக்டா கொடுக்கணும்னு சொல்லிடுவா. பிளட் நீ இப்ப செக் பண்ணாம யூனிட்ட பார்க்காம பக்கத்து ரூம் பேஷண்ட் மாத்தி கொடுத்துட்டா who is responsible? Of course doctor is responsible because staff trained பண்ணல. But whose main mistake is that? You think you can escape from the court of law? No, you cannot escape. You can never practice in future. You will have a penalty. புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேன்னு? அதனால நீங்க கையெழுத்து கேஸ் ஷீட்ல போடுறீங்களா? அசஸ்மெண்ட்ல போடுறீங்களா? பசங்களை கையெழுத்து பேர் போடுறீங்களா? அசஸ்மெண்ட்ல எழுதினதெல்லாம் நிஜமா இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த பேஷண்ட் இப்ப இல்ல 10 வருஷம் கழிச்சு கூட வரலாம், நமக்கு ஞாபகமே இருக்காது யாரா அந்த பேஷண்ட் கூட. புரியுதா? நான் டெல்லிங் யூ ஓபன்லி. சோ ஃபார் யூ டு பி ஆன் அ சேஃபர் சைட் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? சும்மா பல்ஸ் பிபி பார்க்காம பல்ஸ் ரேட்